வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் திருநீர் மலை. மலையை சுற்றி எப்போதும் தண்ணீர் சூழ்ந்து கொண்டு இருப்பதனால் இதனை திருநீர் மலை என்று அழைத்தார்கள். இதுதான் நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய படிக்கட்டு. இந்த படியில் போன கொஞ்ச தூரத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அதை மறக்காமல் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 படிகளை கடந்து நம்ம போகும்போது நீர் வண்ண பெருமாளை நம்ம தரிசிக்க முடியும். மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இப்போ நம்மளால் கோயில் கோபுரத்தை பார்க்க முடியுது. இந்த கோபுரம் வழியாக உள்ளே போயிட்டு அங்கே மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த மலை மேலே இருந்து சென்னையோட அழகை ரசிக்கலாம் வாங்க. பசுமைனாலே மனசு எப்போதும் நெகிழ்ச்சி அடையும். அப்படி ஒரு தருணம்தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தெப்பக்குளம் இந்த கோயிலுக்கு சொந்தமானது தான். அதை நம்ம கீழே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம மேலேருந்து பார்த்த கோயில் தெப்பக்குளம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவுகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.